பேரவையில் தேசிய கீதத்தை 2 முறை பாடியது தொடர்பாக உதயநிதி ஆதவர்ஜுனா இடையே காரசார வாதம். தேசிய கீதத்தை 2 முறை பாடியது போல தமிழ்த்தாய் வாழ்த்தும் 2 முறை பாடாதது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி. தமிழ்த்தாய் வாழ்த்து ஒரு முறை பாடிட்டீங்க, அதற்கு வாழ்த்துக்கள். ஏன் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டுச்சு? அப்போ ஆளுநர்கிட்ட நீங்கள் கோரிக்கை வச்சிருக்கனால நீங்கள் தேசிய கீதம் 2 முறை பாட பண்ணணும்னா நாங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து 2 முறை இல்லை 3 முறை நாங்கள் போடுவோம்னு சொல்லி அதை நீங்கள் செஞ்சு காட்டியிருக்கணும். அதுதான் நான் கேட்குறேன், உங்களுக்கு இப்போ ஆளுநர் முக்கியமா தமிழ்த்தாய் வாழ்த்து முக்கியமா அப்படிங்கிறத நான் இந்த அரசுகிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். ஆட்சிக்கு வந்த 1 மாதத்தில் மின்வெட்டு பிரச்சனையில் பெரம்பூர் தொகுதி முதலிடம். அடுத்த 2 நாட்கள் மின்சாரம் இருக்குமா இருக்காதா என சந்தேகம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேச்சு. மின்சாரத்துறை அமைச்சர் 2 நாட்கள் பொறுமையா இருங்க 2 நாட்கள் பொறுமையா இருங்கன்னு சொல்லும் போது எனக்கு அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மின்சாரம் இருக்குமா இல்லையா, இல்லை நாங்கள் எல்லாமே பொறுமையா இருக்கணும்னு அதை சிம்பாலிக்கா சொல்றாரா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. தேர்தல் வாக்குறுதிப்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். வெற்று வார்த்தைகளால் விவசாயிகளை ஏமாற்றக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேச்சு. எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தா நான் விவசாயியா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னொரு பக்கம் விவசாயிகள் மேல தடியடியும் நடத்தியிருக்கீங்க. விவசாயியா பிறக்க இன்னொரு ஜென்மம்லாம் தேவையில்லை, எப்ப நினைச்சாலும் போய் விவசாயி ஆயிடலாம். ஆகவே வெற்று வார்த்தைகளால விவசாயிகளை ஏமாத்தாம இந்த அரசு செயல்படணும்னு நாங்க விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். பகலில் ஃபியூஸ் கேரியர் திருடப்படுகிறது, இரவில் ஏன் மின்சாரம் நிறுத்தப்படுகிறது? முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கேள்வி. ஃபியூஸ் கேரியர் திருடு போனதை சொன்னார். ஒரு சிறப்பான காட்சியை வெளியிட்டார். பகல் நேரத்தில் சிறப்பான வெயிலில் ஃபியூஸ் கேரியர் திருடப்படுகிறது. அப்ப திருடு போனது ராத்திரிக்கு தான் கரண்ட் ஆஃப் ஆகுது. எங்கேயோ சர்க்கியூட்டை கரெக்ட் பண்ணி வச்சு அதில் டைமர் வச்சிருப்பாங்க பிறகு. இங்க புடுங்கினா ராத்திரி 7 மணிக்கு மேல தான் அங்க கரண்ட் ஆகிற மாதிரி டைமர் வச்சு ஃபியூஸ் கேரியர்லாம் புதுசா வந்திருக்குதாங்கிறது எங்களுக்கே சந்தேகமா இருக்கு. சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்த பிறகே புதிய நடுவர் மன்றம் அமைக்க முடிவு என அமைச்சர் ஆதவர்ஜுனா விளக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு சந்தேகம் என்றால் சட்ட ரீதியாக விளக்கம் அளிக்க தயார் என அறிவிப்பு. மார்ச் மாசம் திராவிட முன்னேற்ற கழக அரசுல என்ன செஞ்சாங்கிறது நாங்க முன்னாள் முதலமைச்சராக இருக்கும்போது அவையில் நீண்ட விவாதம் நடந்தாலும் நீங்கள் அவையில் இல்லாதனால திருப்பி உங்கள்கிட்ட நாங்க பதிவு பண்றோம். என்னால் நமக்குள்ள இப்ப கோபம் முக்கியம் இல்ல, ஒரு மனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும். இதற்கு பிறகும் சந்தேகம் இருந்தால் எங்களுடைய முதலமைச்சரும் சரி நாங்களும் சரி அவைக்கு முடிந்த பிறகு சட்ட ரீதியாக உங்களோட விளக்குறதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். மேகதாது விவகாரத்தில் பேரவையில் பேச அனுமதிக்கவில்லை என கூறி அதிமுக வெளிநடப்பு. மேகதாது பற்றி விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இன்றைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை, அது குறித்து பேசுவதற்கு தான் நாங்கள் அனுமதி கேட்டோம். அதை சட்டப்பேரவை தலைவர்கள் அனுமதி மறுத்துவிட்டார்கள். பிரதமர் மோடியை பாராட்டி பேரவையின் மாண்பை உயர்த்த வேண்டும் என பாஜக எம்எல்ஏ போஜராஜன் பேச்சு. பிரதமரை பாராட்டிதான் பேரவையின் மாண்பு உயர வேண்டுமா? ஏற்கனவே இந்த அவை மிகுந்த மாண்புடன் தான் உள்ளது என அமைச்சர் வன்னியரசு பதிலடி. நமது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் 12 ஆண்டுகளை முடித்திருக்கின்றார் என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்வது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை இந்த மாமன்றம் கூட அவருக்கு வாழ்த்து தெரிவித்து நமது மாண்பை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். 12 ஆண்டுகள் இந்தியாவை ஆளுகின்ற பாஜக மோடி அவர்கள் குறித்து, மரியாதைக்குரிய இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மோடி அவர்கள் குறித்து பேசும்பொழுது பெருமிதம் கொண்டு பேசினார்கள். இந்த அவை அது குறித்து பாராட்டி மாண்பை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்வதன் மூலமாக மாண்பு இந்த அவையில் குறைவாக இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்கிறாரா என்கின்ற கேள்வியை அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர் தன்னுடைய விருப்பத்தை. மேகதாது விவகாரத்தில் முதல்வருக்கு தெளிவில்லை என்பதை விட எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு தெளிவில்லை. மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசுதான்
முதல் வில்லர் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காட்டம். தெளிவு அது எதிர்க்கட்சி தலைவருக்கு இல்ல, குழப்புறது அவரு. அதனால திடீர்னு இப்படி சொன்னப்போ அதனுடைய பின்னணி அவருக்கு முழுமையா தெரிவிக்க வாய்ப்பு இல்லை. அதனால அதை தீர்மானத்தில் சேர்த்தாங்க. தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 2 விவசாயிகள் உயிரை மாய்த்துக் கொள்வதாக பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி வேதனை. அதிகாரிகள் சொல்வதை கேட்காமல் அனைத்து பயிர்க்கடனையும் முதலமைச்சர் தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். அவங்க 2021, 22, 23 கிட்டத்தட்ட 1968 விவசாயிகள் தமிழ்நாட்டில் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 பேர், ஒரு நாளைக்கு 2 விவசாயிங்க தற்கொலை பண்ணியிருக்கிறாங்கன்றத இந்த புள்ளி விவரம் சொல்லுது. அவங்களெல்லாம் நம்ம காப்பாத்தி ஆகணும். மேகதாது விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க அதிமுக, பாமக, சிபிஐ எதிர்ப்பு. மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்தில் திருத்தம் செய்தது குறித்து உறுப்பினர்களுக்கு தெரிவிக்காதது ஏன் என கேள்வி. ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தால் அந்த திருத்தத்தை சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவர் மற்ற உறுப்பினர்களுக்கு வைக்கணும். என்ன திருத்தம் கொண்டு வரான்னு சொல்லி அதன் மீது விவாதிக்க நீங்க அனுமதிக்கணும். ஆக நாங்க சொல்வது புதிய திருத்தம் தேவையில்லை. கர்நாடகாவுக்கு சாதகமாக செயல்படுவதால் காவிரி மேலாண்மை ஆணையம் மீது நம்பிக்கை இல்லை என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம். கர்நாடக அரசின் வியூகத்தை முறியடிக்க தமிழ்நாட்டின் புதிய வியூகமே புதிய நடுவர் மன்றம் என அதிமுக, பாமக, சிபிஐக்கு பதில். முன்னாடி விவசாயிகளுக்கு தண்ணி வேணும்னு சொன்னாங்க. ஆனா இந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் படி குடி தண்ணீருக்கு வேணுங்கிற ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்துறது போல இந்த அணையை கட்டுறதுக்கு மக்களுடைய குடி தண்ணீருக்குன்னு சொல்ல ஒரு அணை கட்ட முற்படுறாங்க. இது 2 விஷயமா பார்க்கணும். ஒன்னு சட்ட சிக்கல் நிறைந்தது. அப்படி சட்ட சிக்கல் நிறைந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்ல டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை காவிரி வாட்டர் கமிஷன்ல சப்மிட் பண்ணணும் அலோ பண்ணும் பொழுது முற்றிலுமாக நம்ம காவிரி வாட்டர் கமிஷன் நம்ம நம்பிக்கை இழந்திருக்கோம். மேகதாது விவகாரத்தில் எந்தவித சமரசமும் கிடையாது என அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா விளக்கம். புதிய நடுவர் மன்றத்தால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படாது என சட்டப்பேரவையில் உறுதி. காவிரியில் மேகதாது அணை என்பது புதிய பிரச்சினை. இதற்கு புதிய நடுவர் மன்றம் அமைப்பதே சிறந்த முடிவு. அனைத்து கட்சிகளும் ஓரணியில் நிற்கிறோம் என்பதை காட்ட வேண்டும் என திமுக எம்எல்ஏ தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். புதிய நடுவர் மன்றம் அமைக்கக்கூடிய இந்த கோரிக்கை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எடுக்கப்பட்டிருந்தாலும் அது அடிப்படையிலே தமிழ்நாடு அரசினுடைய முடிவு. காவிரி உரிமையை நாம் பாதுகாக்க எடுக்கப்பட்ட ஆக்கப்பூர்வமான முடிவுதான் இந்த நல்ல முடிவு என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். சட்டப்பேரவையில் குடிநீர் குறித்து பிரேமலதா ஓபிஎஸ் பேச்சால் சிரிப்பலை. ஓபிஎஸ் சொந்த அனுபவத்தில் பேசுவதாக தங்கம் தென்னரசு பேசியதால் கலகலப்பு. ஒரு பெட் பாட்டில்ஸ் மாதிரி கண்ணாடி பாட்டில்ல வாட்டர் வச்சுட்டு அவங்களுக்கு தேவைக்கு எடுத்துட்டு கொடுத்துடலாம் என்ற கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டு வாய்ப்பு இருக்கிறது. தண்ணி பாட்டில் இருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சொன்னார்கள். ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தின் காரணமாக அதை அவர் இங்கே குறிப்பிடுகிறாரா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். பொது இடங்களில் சுற்றித் திரியும் நாய்களை அப்புறப்படுத்த எடுத்த நடவடிக்கை என்ன என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், பேருந்து, ரயில் நிலையங்களில் உள்ள நாய்களை அப்புறப்படுத்த முன்னுரிமை அளிக்க உத்தரவு. முதலமைச்சர் பிறந்த நாளில் தமிழகம் முழுவதும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். வாக்குறுதிப்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தல். என்னாச்சு
சென்னை மணலி பேருந்து நிலைய கட்டுமான பணிக்கு பள்ளம் தோண்டும் போது மீத்தேன் குழாயில் உடைப்பு. பூமிக்கு அடியில் கேஸ் குழாய் இருப்பது தெரியாமல் பள்ளம் தோண்டியதால் உடைப்பு ஏற்பட்டு மீத்தேன் வாயு கசிவு. அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6ஆக அதிகரிப்பு. பலர் கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அச்சம். திருவள்ளூர் அருகே கசிவு ஏற்பட்ட ஆலைக்குள் அமோனியா வாயுவை அகற்றும் பணிகள் மும்முரம். அமோனியா வாயுவை பாதுகாப்பாக எடுக்க டேங்கர் லாரி வரவழைப்பு. சென்னை வடபழனி பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவை அடுத்த மாதம் தொடங்குகிறது. சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் கொண்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தியது எகிப்து அணி. 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று புள்ளிகள் பட்டியலில் முதலிடம்.